காலையில 7 மணில இருந்து இரவு 7 மணிக்கும் 12 மணி நேரம் வெயில்ல காத்து கிடந்தா அந்த நேரத்துல நிறைய இளைஞர்கள் மது அருந்திட்டு அவங்க ஒரு பக்கம் ஆட்டம் போடுறாங்க. அந்த இடத்துல நெருக்கடி ஏற்படுது. உங்களை பார்க்க வரும்போது அந்த வண்டி நிற்கும் போது வண்டி பக்கத்தை எல்லாரும் உண்டும் போது அதுல ஒரு மிகப்பெரிய மூச்சுத்திணறல் ஏற்பட்டு, நீங்க மூச்சுத்திணறல் சாதாரணமா சொல்றோம். நீங்க 2 பக்கம் பொத்திக்கிட்டு நம்மளால ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் உட்கார முடியுமா? 30 செகண்ட் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பெண்களும் குழந்தைகளும் மரணிச்சு போறாங்க அப்படிங்கிற செய்தி, அது செய்தி இல்ல, மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய வேதனை. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய கூட்ட ஜன நெருக்கடி ஏற்பட்டு குழந்தைகளும் பெண்களும் மரணிச்சு போனது இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. நீங்க மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. சென்னையில ஏர் ஷோ நடத்துறாங்க, சரியா தண்ணீர் வசதி வைக்கல, உணவு வைக்கல, அது சரியான முன் நடவடிக்கை எடுக்க 13 பேர் இறந்து போனாங்க. அதை எவ்வளவு விமர்சனம் நாம் செய்தோம். அதுக்கு சற்றும் குறைவில்லாது உங்க கட்சியினுடைய கூட்டத்தை உங்களை பார்க்க வந்தவன் மரணிச்சு போயிருக்கான. இது யார் பொறுப்பேற்பது? முழுக்க முழுக்க தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். தன்னை நம்பி வரக்கூடிய மக்கள் எப்படி நிக்கணும், அவனுக்கு உணவு கொடுக்கப்பட்டுச்சா, அவனுக்கு தண்ணீர் போயிருச்சா, அவன் காலில இருந்து காத்திருக்கானே, அவன் சரியான நேரத்துக்கு போகணுமே அப்படிங்கிற எந்த அக்கறையும் இல்லாம